மத்தேயு 24ஆம் அதிகாரம் 36 வசனங்களிலிருந்து சில வசனங்கள். மானிட மகன் வரும் நாளும் வேளையும் அந்த நாளையும் வேளையையும் பற்றி தந்தை ஒருவருக்குத் தவிர வேறு எவருக்கும் தெரியாது. விண்ணக தூதருக்கோ மகனுக்கோ கூட தெரியாது. நோவாவின் காலத்தில் இருந்தது போலவே மானிட மகன் வருகையின் போதும் இருக்கும். வெள்ளப்பெருக்கு முந்தைய காலத்தில் நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அனைவரையும் அடித்து செல்லும் வரை அவர்கள் எதையும் அறியாதிருந்தார்கள். அப்படியே மானிட மகன் வருகையின் போதும் இருக்கும். இங்கே கவனிக்கும் பொழுது மனிதர்கள் எதையும் அறியாது இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் சந்தோஷமாக இருப்பது போன்று தெரியும். இந்த உலகத்தோடு மக்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். இப்படி இருக்கிற சூழ்நிலையிலே வருகிற ஆபத்தை அறியாது இருப்பார்கள் என்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2வது வசனம். வரவிருக்கும் அரசர். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியைக் கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர்ஒளி உதித்துள்ளது. இந்த வார்த்தைகளில் கவனிக்க வேண்டியது, சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆக உலகம் முடிகிற தருவாயில் இருக்கும்போது நூலிழையில் உயிர் தப்பினார்கள் என்று சொல்வார்கள். அதுபோன்றுதான் உலகம் முடிகின்ற நேரத்திலே தான் இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையாக வெளிப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடவுளுக்கு மகிமை உண்டாகுக.